சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் முதல் தலமும் 118வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருச்சி மாவட்டம் குளித்தலையிலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி 1140 படிகளை கடந்து மேலே செல்லணும்னா திருவாட்போக்கி இல்லைன்னா ரத்னகிரீஸ்வரர் கோவில். இதோட பேரை ஐயர் மலைன்னு குறிப்பிடுவாங்க. இறைவி பேர் கரும்பார் குழலி. அதேமாரி தலைமரம் வேம்புன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா அப்பர் ஒரு பதிகமும் சம்பந்தர் ஒரே பாடல் பாடியிருக்கிறார். இந்த இறைவனுக்கு மதியான சுந்தரன்னு ஒரு பேர் உண்டு. அகத்தியர் மதியான வேளையில் வழிபட்டதுனால இந்த கோவிலை மதியான வேளையில் வழிபடுறது ஒரு சிறப்பான விஷயம். ரத்னாவளி சக்தி பீடமாகவும் அதேமாரி இந்த கோவிலுக்கு நாள்தோறும் அருகில் உள்ள காவிலிருந்து 10 கிடங்கள் நீர் கொண்டு வரப்பட்டு உச்சிக்கால அபிஷேகம் செய்யப்படுது. இந்த பொறுப்பை 12ஆம் செட்டியாருங்கிறவங்க செய்கிறாங்க. இந்த கோவில் இறைவனுக்கு நேர் எதிர்த்தாப்புல கொப்பரை தொட்டி ஒன்று இருக்கும். அதேமாரி இந்த கோவிலில் சுந்தரர் படி ஏறாமல் கீழேயே தங்கத்தை வாங்கிய காரணத்தினால பொன்னிடும் பாறை அப்படின்னு இந்த கோவிலில் அந்த பகுதி சொல்லப்படுது. இந்த கோவிலில் எண்ணற்ற கல்வெட்டு தகவலும் எண்ணற்ற புராண தகவலும் இருக்கும். அதெல்லாம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன். அந்தளவுக்கு தகவல்